சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்த முடியும். அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சொல்லும் மாற்று வழி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போகிறதா இல்லையா என்பதை இதுவரை திமுக அரசு அறிவிக்கவில்லை. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிப்போம், அது தொடர்பாக நிபுணர் குழு அமைத்து முடிவு செய்வோம் என்றது. இந்நிலையில் 4 வருடம் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்த முடியும் என்று அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு மாற்று வழிகளை கூறியுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு இந்தியா முழுவதுமே பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு 2004 ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டது. இதே நடைமுறையில் தமிழக அரசும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தியது. ஆனால் அதற்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. இது தவிர பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதியத்தில் மாற்றங்களும் செய்யப்பட்டு வந்தது. இதன்படி பார்த்தால் ஒருவரின் ஆண்டு சம்பளம் 15 லட்சம் ரூபாய் பெறுகிறார் என்றால் அவர்களின் மாத ஓய்வூதியம் சுமார் 62,500 ரூபாயாக இருக்கும். ஆண்டுக்கு 15 லட்சத்தில் 50% ஈக்குவல் டு 7.5 லட்சம் ரூபாய், அதாவது மாதம் 62,500 ரூபாய் என்கிற அளவில் இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமின்றி அகவிலைப்படி உயர்வுக்கு ஏற்ப இந்த தொகை அவ்வப்போது ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் அதிகரித்து வந்தது. இந்த பழைய ஓய்வூதியம் என்பது 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதியம் தான் நடைமுறையில் இருக்கிறது. இந்த புதிய ஓய்வூதியம் என்பது பெரிய அளவில் ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. ஏனெனில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சரியான தொகையை கணிப்பது கடினமாக உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட மிக குறைவாகவே கிடைத்து வருகிறது. மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அகவிலைப்படியின் உயர்வு இருக்காது. இதனால் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இது தொடர்பாக வழக்கு ஒன்றில் அண்மையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது அல்லது புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கான விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக தமிழக அரசு எடுத்துள்ள உறுதியான முடிவுகள் என்ன என்பதை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியது. அநேகமாக அடுத்த விசாரணையில் நிலவரம் என்னவென்று தெரிய வரும். மேலும் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஓய்வூதியத்திற்காக 10% பிடித்தம் செய்யப்பட்டது. அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்த 23 ஆண்டுகளிலும் அந்த தொகை திருப்பி வழங்கப்படவில்லை. பிடித்தம் செய்யப்பட்ட 84,000 கோடி ரூபாயில் 42,000 கோடியை ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் சேர்க்கப்பட வேண்டும். மீதமுள்ள 42,000 கோடி LIC கணக்கில் செலுத்தலாம். இப்படி செய்வதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த முடியும். எங்களது நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் உடனடியாக தீர்க்க வேண்டும். இல்லையெனில் ஜாக்டோ ஜியோ மாபெரும் குழுவை அமைத்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை அறிவிப்போம் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.